بسم الله الرحمن الرحيم. இந்த மாதம் ரபியுல் அவ்வல் மாதம். இந்த மாதத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த நாளை முஃமின்கள் கொண்டாடக்கூடிய மாதம். அவர்களை பாடி புகழ்ந்து கொண்டாடும் விதமாக இந்த மாதத்தில் பெரும்பாலான இடங்களில் மௌலிது ஷரீஃபுகள் ஓதப்படும். அப்போ இந்த மௌலிது ஷரீஃப் ஓதுவதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, சில பேர்கள் ஓதக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க சில காரணங்களை சொல்லுவாங்க. மௌலிது ஷரீஃப் நாம் இவ்வளோ காலமாக ஓதிட்டோம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் சில பேர் ஓதுவாங்களே தவிர, அந்த ஓதக்கூடாதுன்னு சொல்கிறவங்களுடைய வாதத்துக்கு எதிர்வாதம் வைப்பதற்கு பெரும்பாலான மனிதர்கள், நான் சாதாரண மனிதர்களை சொல்கிறேன், அதற்கு விளக்கம் சொல்ல தெரியாமல் என்ன செய்வாங்கன்னா, கொஞ்ச நாளையில் அப்படியே அவங்களும் இந்த மொழிது ஓதுறதுலேருந்து விலகி போயிடுவாங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஓதுறதுக்கும் ஏன் ஓதணும்னு அவங்களுக்கு விளக்கம் சொல்ல தெரியல. அதனால ஏன்ப்பா இவங்கள்ட்ட ஓட்டுக்கு நம்ம பிரச்சனை பண்ணிட்டு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே ஒதுங்கிடுறது. அப்ப ஓதக்கூடிய நாம் அதில் தவறுகள் இருக்குதா இல்லையா, பிழைகள் இருக்குதா இல்லையா, அதை ஏன் நாம் ஓத வேண்டும் அப்படிங்கிற விளக்கத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்பதான் எந்த அமல் செய்தாலும் சரி, அல்லாஹ்வால் ஏவப்பட்ட கடமையாக்கப்பட்ட எந்த அமல்கள் செய்தாலும் அதை பற்றிய முழு விளக்கம் நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தா தான் நாம் அதில் கடைசி வரைக்கும் தடம் புரளாமல் நிலையாக நிற்க முடியும். சரியான அந்த அடிப்படை காரணங்கள் அதெல்லாம் தெரியாமல் நம்ம சில அமல்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறனால தான் யாராச்சும் திடீர்னு நம்மளை குழப்பினோன்னா நம்ம என்ன செஞ்சிடறோம் அப்படின்னா தடம் மாறிடுறோம். அப்போ இந்த மௌலிது ஷரீஃப் என்பது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து பாடுவது என்பது ஒரு விதமான கவிதை நடையில தான் இந்த மௌலிது ஷரீஃபுகள் எழுதப்பட்டிருக்கு. நாம் அதை ஓதிக்கிட்டு இருக்கோம். அப்போ கவிதை என்றாலே அதில் என்ன இருக்கும் அப்படின்னா, சில வார்த்தை சுருக்கங்களும் இருக்கும், சில வார்த்தை நீட்டிக்கப்பட்டும் இருக்கும். அதாவது அது எப்படி அதை படித்தாலும் அதனுடைய அர்த்தங்களை நேரடியாக விளங்க முடியாது. சற்று யோசித்து அதன் பக்கம் ஆதரவு வைத்த சிந்தனையை கொண்டுதான் அதுக்கு நம்ம அர்த்தத்தை எடுக்க முடியும். அப்போ இந்த மௌலிது ஷரீஃபில் இந்த குற்றம் கண்டுபிடிப்பவர்கள் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, நேரடியாக அர்த்தம் பார்க்கறது. அதாவது என்றைக்குமே ஒன்று தெரிஞ்சுக்கிறணும், நாம் ஒரு பாடம் படிக்கிறோம், ஷரியத்தை படிக்கிறோம், குர்ஆனை படிக்கிறோம் அப்படின்னா அந்த வெறும் அந்த நேரடி பாடம் நம்மளுக்கு எந்த விதமான பிரயோஜனத்தையும் தராது. கல்வி என்பது நம்ம படிக்கிறது, ஆனால் அதன் மூலமாக பெறக்கூடிய ஞானம் என்று ஒன்று இருக்கு. அந்த ஞானம், கல்வி ஞானம் இருந்தால் தான் அந்த கல்வியை கொண்டு விளக்கம் கிடைக்கும். இன்னைக்கு நம்ம எல்லார்ட்டையும் கல்வி இருக்கு, ஆனால் கல்வி ஞானம் இல்லை. அப்போ இந்த கவிதைக்கு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. நம்ம நிறைய பேர் இதை கேட்டிருப்போம். கண்ணுக்கு மை அழகு, கவிதைக்கு பொய் அழகுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த மௌலிது ஷரீஃபில் பொய்யெல்லாம் கிடையாது, சில வார்த்தை சுருக்கங்கள் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு இந்த உலக ரீதியாக நம்ம எந்த அளவுக்கு ஞானம் பெற்றிருக்கோம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு சினிமா பாட்டில் வரும், இதெல்லாம் நான் சொல்லக்கூடாது, விளங்குறதுக்காண்டி சொல்கிறேன். ஒரு சினிமா பாட்டில் வரும் என்ன அப்படின்னா, அவ சிரிச்சா சிரிப்புல 100 பேர் செத்து போயிட்டான் அப்படின்னு ஒரு பாட்டு வரும், ஒரு கவிதை வரும். ஆனால் அவ சிரிச்சதால ஒருத்தன் கூட செத்து போயிருக்க மாட்டான். இது வரைக்கும் ஒரு பெண் சிரிச்சதால ஒரு மனிதன் கூட செத்துருக்க மாட்டான். ஆனால் அந்த கவிதை நடை என்ன சொல்லுது அப்படின்னா, பார்த்த பார்வையில் 100 பேர் செத்து போயிட்டான் அப்படின்னு.
ஆனா அங்க சொல்றது பொய்ன்னு தெரியுது. கவிதைக்காக ஒரு பொய்யை சொல்றான் அப்படின்னு விளங்குது. ஆனா அவன் என்ன சொல்ல வர்றாங்கிறது நமக்கு புரியுது. சொல்ற புரியுதா? அப்ப இந்த உலக விஷயத்துல ஒரு பொய்யாக ஒரு கவிதையை, அந்த கவிதை நடைக்காக புனையப்பட்ட அந்த வார்த்தை அது என்ன சொல்ல வருது, அதனுடைய அர்த்தம் என்ன நம்மளுக்கு விளங்குது. அதே இதில் இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா, அவ பார்த்த பார்வையில பச்சை தண்ணி பத்திக்கிருச்சு அப்படின்னு. பார்த்த பார்வையில பச்சை தண்ணி பத்திக்கிருச்சா? 100 பெண்கள் சேர்ந்து ஒரு கிளாஸ் தண்ணியை முறைச்சு பார்த்துக்கிட்டு அரை மணி நேரம் 1 மணி நேரம் இருந்தா கூட அது தீ பிடிக்காது, பத்தவளும் செய்யாது. அப்ப அங்கேயும் அவன் என்ன அங்க சொல்ல வர்றான், என்ன மீனிங் அந்த வார்த்தைக்குங்கிறத நாம விளங்கிக்கிறோம். ஏன்னா இந்த உலகம் சார்ந்த ஞானம் நம்மளுக்கு இருக்கு. அப்ப இந்த மௌலிது ஷரீஃப்ல அங்க பொய் புனையப்படல, சில வார்த்தை சுருக்கங்களும் சில வார்த்தை நீட்டிப்புகளும் இருக்குது. அதை நேரடியா, அப்ப அதை ஞான கண் பார்வையால, ஞான பார்வையால் பார்க்கல, நேரடியாக அர்த்தம் வைக்கிறனாலதான் அது தவறாக தெரிகிறது. இப்ப என்கிட்ட ஒருத்தர் இந்த மாதிரி மௌலிது ஓதக்கூடாதுன்னு சொல்றவர் கொஞ்சம் சில விஷயங்கள் பேசினார். அப்ப அவர் என்ன சொல்றன்னா ஒரு 4 பாயிண்ட் வச்சாரு. ஆனா மற்றவங்க எத்தனை பாயிண்ட் வைக்கிறாங்கன்னு தெரியல. அவர் என்னிடத்துல பேசினது ஒரு 4 பாயிண்ட். என்ன அப்படின்னா, மௌலிதுல நிறைய தவறுகள் இருக்கு அப்படின்னாரு. என்னங்க தவறு இருக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்டேன். அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, யா சையீதி யா ரசூல் அல்லாஹ் ஹுது பியதி, யா சையீதி எங்களுடைய தலைவரே, யா ரசூல் அல்லாஹ் அல்லாஹ்வுடைய ரசூலே, என்னுடைய கரத்தை நீங்கள் பிடித்து கொள்ளுங்கள் அப்படின்னு அதனுடைய அர்த்தம். அப்ப அவர் என்ன கேட்கிறார் அப்படின்னா, இந்த மௌலிது ஷரீஃபை ஒரு பெண் ஓதினாள், ஒரு பெண் சொல்றாங்க, ஓதுரா தனியா உட்கார்ந்து, யா சையீதி யா ரசூல் அல்லாஹ் எங்களுடைய தலைவரே அல்லாஹ்வுடைய ரசூலே என்னுடைய கரத்தை பிடித்து கொள்ளுங்கள் அப்படின்னா இது தவறான கருத்தா இல்லையா அப்படின்னு என்கிட்ட கேட்கிறாரு. ஒரு பெண் ரசூல்லா பார்த்து என் கையை பிடிங்க அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்கிறாரு. அதாவது அப்ப அந்த ஞான அதை கொண்டு அது என்ன வார்த்தைக்காக என்ன கருத்துக்காக சொல்லப்பட்டதுங்கிறத அவர் விளங்கலன்னு நம்ம புரிகிறோம். அந்த மௌலிது எழுதப்பட்டவங்க அதுக்கு கீழே என்ன விளக்கம் கொடுக்குறாங்க அப்படின்னா, ஏன்னா அந்த இடத்துல அந்த சுருக்கமாக தான் அந்த இடத்துல அந்த கவிதை எழுத முடியும். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, யா ரசூலல்லாஹ் நாளை மறுமையில் உங்களுடைய ஷஃபாத் எனக்கு கிடைக்க வேண்டும், அந்த இடத்துல என்னைய விட்டுறாதீங்க, என்னுடைய கரம் பிடித்து என்னை சொர்க்கத்தில் சேருங்கள் அப்படிங்கிற கருத்துப்பட அவர் அந்த வார்த்தையை அங்க சொல்றார். சரியா? அதான் நான் சொல்றேன், நேரடி அர்த்தம் குர்ஆனுக்கு பார்த்தாலே அது குஃப்ரியத்துல தான் கொண்டு போய் விடும். அப்ப இங்க தர்க்கம் செய்யறதுக்குங்கிறதுக்காக வேண்டி அங்க அர்த்தம் பார்க்கப்படுதா அப்படி, ஏன்னா தன்னை வெளிப்படுத்தணுங்கிறதுக்காக வேண்டி அங்க விவாதம் பேசப்படுதா அப்படிங்கிறது தெரியல. அல்லாஹ் ஆலம். அப்படி இருந்தா அல்லாஹ் உங்களுக்கு ஹிதாயத்தை கொடுக்கணும். அப்புறம் என்ன அப்படின்னு கேட்டேன். அப்புறம் அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா, ஒமரீலன் அன்த ஆயிதுஹு கத் அத்தாஹுல்லாஹு ஃபில் ஃபரஜி, அந்த வார்த்தையினுடைய அடக்கம் சுருக்கம் என்ன அப்படின்னா, எங்களுக்கு நாங்கள் நோயுற்று இருந்தால், யாராவது நோயுற்று இருந்தால் நீங்க துவா செய்வீங்க, அல்லாஹ் ஷிஃபாவை கொடுத்துருவான். அதான் அதனுடைய அர்த்தம். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக ஷிஃபா கிடைக்குது அப்படின்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காய்ச்சல் தலைவலிலாம் வந்திருக்கு, அது எப்படி? அப்ப அங்க தனக்கே காய்ச்சல் தலைவலியை போக்கிக் கொள்ள முடியாதவர்கள் பிறருடைய நோயை எப்படி போக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி கேள்வி வச்சார். அதாவது அதுக்கு என்ன விளக்கம் நம்ம சொல்றது அப்படின்னா, பெரிய செல்வந்தனா ஒருத்தன் இருப்பான், அவன் பல பேருக்கு தான தர்மங்கள் அள்ளி அள்ளி வழங்கிக்கிட்டு இருப்பான். ஆனா எல்லோருக்கும் அள்ளி கொடுக்குற அவனுக்கு
அவன் ஸ்டேட்டஸ்க்கு பின்னாடி ஒரு கடன் இருக்க தான் செய்யும். யார்கிட்டயாச்சும் ஒரு கடன், தொழில் ரீதியாகவோ அல்லது குடுக்கல் வாங்கல் மூலமாகவோ ஒரு கடன் இருக்கத்தான் செய்யும். இவன் தான் அவ்வளோ தான தர்மம் செய்கிறானே, அது எப்படி அவனுக்கு கடன் இருக்கும் அப்படின்னு கேட்டால் எப்படி அது சாத்தியம் இல்லாத ஒரு கேள்வியோ அப்படி தான் இருக்கும். அப்புறம் அவர் கேட்டார், அந்த ஷம்சுன் அந்த பதுருன் அந்த நூறுன் ஃபௌக நூரி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வந்து சூரியன் சொல்றாங்க, சந்திரன் சொல்றாங்க, நூறு நாளான ஒரு ஃபௌக நூறு, அதாவது அந்த நூறுக்கெல்லாம் மிகப்பெரிய நூறு நீங்க அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படி? அவங்க வந்து நம்மளை மாதிரி ஒரு மனிதராக பிறந்தானே வாழ்ந்தாங்க, அந்த மாதிரி ஒரு ஒளியெல்லாம் நம்ம பார்க்கலையே அப்படின்னு அவர் சொல்றாரு. அந்த மாதிரி ஒரு ஒளியெல்லாம் நம்ம பார்க்கலையே, அப்படி இருந்தால் நம்ம எப்படி அவங்கள வந்து கண் திறந்து பார்த்துருக்க முடியும்? அந்த மாதிரி இருந்ததா எந்த சஹாபாக்களும் சொல்லலையே அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அதுக்கு தான் நான் சொல்கிறேன், அப்போ இதை அறிவதற்கு கல்வி ஞானம் இருக்கணும். அது எதுக்கு அந்த வார்த்தை மிகைப்படுத்தி அவங்களுக்கு சொல்லப்பட்டது அப்படின்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய நூறிலிருந்து நேரடியாக படைக்கப்பட்டவர்கள். அல்லாஹ் வந்து தன்னுடைய நூறில் இருந்து ஒரு பகுதியை வெளியாக்கி தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை படைக்கிறான். அந்த இதெல்லாம் நீங்கள் உள்ளுக்கு போய் படிங்க. அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒளியில் இருந்து ஒரு பகுதியை பிரிக்கிறான், அதை நாளாக பிரிக்கிறான். இது வந்து ஒரு நீண்ட கதை. இப்படி தான் இந்த வானம், பூமி, எல்லா கடல், நீர், மலைகள் எல்லாத்தையும் இப்படி தான் படைக்கிறான். அப்போ நேரடியாக அல்லாஹ்வுடைய நூறில் இருந்து படைக்கப்பட்டவர்கள் பெருமானார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மிஅராஜுக்கு போகும்போது எப்படி அல்லாஹ்வை நேரடியாக சந்திக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா, அந்த நூறும் இந்த நூறும் ஒரே நூறு தான். சிதறத்துல் முன்தஹாவில் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் வந்து விட்டுட்டு போயிட்டாங்க. யார சொல்லலாம், இதுக்கு மேலே நான் வர முடியாது, நான் வந்தால் நான் எரிஞ்சு போயிடுவேன், நீங்கள் போங்க, அல்லாஹ் உங்களுக்கு அழைப்பு கொடுத்துருக்கான், நீங்கள் போங்க அப்படின்ட்டு. அப்போ அல்லாஹ்விற்கும் இந்த சிதறத்துல் முன்தஹாவிற்கும் அல்லாஹ்விற்கும் இடையில அந்த நூரை ஃபில்டர் பண்ணக்கூடிய திரைகள் எத்தனை அப்படின்னா 70,000 திரைகள். அப்போ அல்லாஹ்வுடைய நூரை ஃபில்டர் பண்ணி மறைச்சி அதனுடைய வெப்பத்தை குறைத்து ஒரு மலக்கு நிற்கிற அளவுக்கு கொடுக்கக்கூடிய வெப்பத்தை வந்து 70,000 திரைகள் தடுத்து தான் அதை கொடுக்குது. ஆனால் அப்படிப்பட்ட அல்லாஹ்வை அந்த 70,000 திரைகளையும் தாண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போய் சந்திச்சாங்க. ஏன் சந்திக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா, அந்த நூறும் இந்த நூறும் ஒரே நூறு. அப்போ இந்த நூறை விட சூரிய வெளிச்சம் கூடவா இல்லை, சந்திரன் வெளிச்சம் கூடவா இல்லை, அதனால தான் அந்த நூறுன் ஃபௌக நூர் அப்படின்னு அங்கே வந்து விவரிச்சிருக்காங்க. அப்போ இதுக்கு விளக்கம் தெரியணும்னா இந்த பின்புலம்லாம் நம்மளுக்கு தெரியணும், அந்த கல்வி இருக்கணும், அதை கொண்டு அடைந்த ஞானம் இருக்கணும். சரி, அடுத்தபடியாக என்ன கேட்டார் அப்படின்னா, அந்த கஃபாருல் ஹத்தாயா வஸுனூபில் மூபிகாத்தி. கஃபாருங்கிறது வந்து அல்லாஹ்வுடைய சிஃபத்து, அல்லாஹ்வுடைய பெயர். பாவங்களை மன்னிக்கக்கூடியது அல்லாஹ் தான். ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாவங்கள் மன்னிக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்றாங்களே, இது எவ்வளவு பெரிய ஷிர்க் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, நாளை மறுமையில நாம சொர்க்கம் போறதா இருந்தா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கருணை நம்மளுக்கு வேணும். ஒரு சஹாபி கேட்பாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட, யா ரசூலல்லாஹ், இப்போ நீங்கள் எங்கள் கூட நீங்கள் இருக்கிறீங்க, நாங்கள் உங்களோட இருக்கிறோம், ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கை எங்களுக்கு.
ஆனால் நாளை மறுமையில் நீங்கள் உங்களுடைய ஷிஃபா எங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டோன்னே கண்டிப்பாக என்னுடைய ஷஃபாத்து உங்களுக்கு இருக்கும், என்னுடைய ஷஃபாத்தை நான் உங்களுக்கு தருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, யாரும் சொல்லலாம், அவ்வளோ பெரிய அந்த மாஷரில் எந்த இடத்துல உங்களை வந்து தேடுறது, எங்கே வந்து பார்க்கறது அப்படின்னு அந்த சஹாபி கேட்குறாங்க. அதுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒன்று சிராத்தல் முஸ்தகீம் பாலத்தில் நிற்பேன். பாலத்து அந்த மக்கள்லாம் சிராத்து பாலத்தை கடந்து போவாங்கல்ல, அதில் என்னுடைய உம்மத் தவறி விழுந்துடக்கூடாது நரகத்தில் அப்படின்னு அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தவனாக கையேந்தினவனாக நான் நிற்பேன். அப்படி இல்லைன்னா நன்மை தீமை நெருக்கப்படும் இடத்துல நான் இருப்பேன். ஏன்னா அங்கேயும் ஏன் நிற்கிறாங்க அப்படின்னா, யா அல்லாஹ் நன்மையை கூட்டி காமிச்சிரு, நன்மையை கூட்டி காமிச்சிரு, பாவம் கூடிடக்கூடாது அப்படின்னு ஒவ்வொரு மனிதன் மேலேயும் அந்த இறக்கப்பட்டு கவலைப்பட்டு மன்றாடியவர்களாக இருப்பார்கள். அந்த இடத்துல வந்து என்னைய பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஹவுலுல் கௌசரில் வந்து அந்த நீர் தடாகத்தில் வந்து என்னைய பாருங்க, அங்கே நான் என்னுடைய உம்மத்துக்கு நிரந்தரமாக தாகத்தை நீக்கக்கூடிய அந்த நீரை புகட்டி கொண்டிருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல அவங்க ஏன் நிற்கிறாங்க அப்படின்னா, தன்னுடைய உம்மத்துக்கு ஏற்படக்கூடிய சரிவுகளை இழிவுகளை சரிப்படுத்துறதுக்காக, அதற்காக அல்லாஹ்விடத்தில் ஷஃபாத் செய்வதற்காக தான் இருக்கிறார்கள். அப்போ அன்தஃபாருல் ஹதாயா அப்படின்னு சொன்னால், யா ரசூலல்லாஹ் நாளைக்கு நீங்கள் என்னைய வந்து என் மீது இரக்கம் காட்டினாதான், என் மீது கருணை காட்டினாதான் நான் சொர்க்கத்துக்கு போக முடியும். ஆனால் உங்களுடைய நடைமுறையை நான் எவ்வளவோ புறக்கணிச்சிருக்கேன், எவ்வளவோ பின்பற்றாமல் நடந்திருக்கேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை நம்ம முழுசாக நம்ம பின்பற்றி நடக்கிறோமா? எவ்வளோ சுன்னத்துகளை விடுறோம். அப்போ சுன்னத்துகளை செய்ய வேண்டும் என்று ஏவப்பட்டிருக்கும் போது நாம் சுன்னத்தை புறக்கணித்து வாழ்கிறோம் அப்படின்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புறக்கணிக்கிறோம் என்று அர்த்தம். அப்போ இந்த உலகத்தில் நான் வாழும்போதெல்லாம் உங்களை புறக்கணித்து வாழ்ந்தது பெரிய பாவம். இருந்தாலும் அந்த பாவத்தின் காரணமாக எங்களை நீங்கள் என்ன செஞ்சிடாதீங்க, நாளை மறுமையில் எங்களை புறக்கணிச்சிடாதீங்க. நீங்கள் புறக்கணிச்சா எங்களுக்கு வந்து சொர்க்கமே இல்லை, சொர்க்கமே கிடைக்காது, உங்களுடைய ஷஃபாத் இல்லைன்னா முடியாது. அதனால நாங்கள் இந்த உலகத்தில் உங்களை புறக்கணித்து நடந்த அந்த பாவத்தின் காரணமாக அந்த இடத்துல எங்களை நீங்கள் மன்னிங்க அப்படின்னு கேட்கறதுக்கு தான் இந்த அன்தஃபாருல் ஹதாயா வதுனூப். பெருமை மிக்கவர்களே, குறை சொல்றதா இருந்தால் எப்படியும் சொல்லலாம். நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், உங்களுடைய சிந்தனைக்காக வேண்டி. இந்த எதாக இருந்தாலும் ஆதாரம் எனக்கு தெரிஞ்ச கண்ணோட்டத்தில் தான் நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரம் இல்லைன்னு புறக்கணிச்சுக்கிட்டே இருந்தோம்னா, நம்ம தாய் நம்மளை பெற்றாங்க, ஆனால் அந்த தாய் மூலமாக நம்ம யாருக்கு பிறந்தோன்னு நம்ம வந்து யோசிக்க ஆரம்பித்தா கூட அது வந்து லைஃபாக தான் முடியும், சஹீஹா முடியாது. தாய் என்பவள் நமக்கு நேசமானவளாக இருக்கலாம், ஆனால் நடைமுறையில் அவங்களும் பாவம் செய்யக்கூடியவர்கள் தான். நாம் ஒரு ஹதீஸ் லைஃப்னு புறக்கணிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, அவர்கள் அந்த அறிவிக்கக்கூடிய அந்த ராவிகள் சின்ன ஒரு தவறு செஞ்சுருந்தாலும் இது லைஃபான ஹதீஸை நம்ம ஓரம் கட்டுறோம். அப்போ நம்மளுடைய தாய் நான் இவருக்குத்தான் உன்னைய பெற்றேன் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுடைய தாயினுடைய நடைமுறையை நம்ம கண்காணிச்சுன்னு வச்சுக்கிறீங்களேன். என் தாய் வாழ்க்கையில் பொய்யே சொல்லாமல் இருக்காளா, எந்த தவறுமே செய்யாமல் இருக்காளா, அப்படி இருந்தால் தானே என்னுடைய தாயினுடைய வார்த்தையை நான் நம்புவேண்டு ஒவ்வொருத்தனும் அந்த இடத்துல வந்தான் அப்படின்னு சொன்னால் நம்ம பிறப்பையே நம்ம இழிவுபடுத்துகிற மாதிரி ஆயிரும். அதனால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு வந்து பகுத்தறிவை தந்திருக்கான். அதை வச்சு வீண் விவாதங்கள் செய்யக்கூடாது. அல்லாஹ்வின் நேசத்தை அடைவதற்கு என்னவெல்லாம் செய்யணும்,
அல்லாஹ்வின் அன்பை அடையிறதுக்கு என்னவெல்லாம் செய்யணும், பெருமாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அன்பை அடைவதற்கு என்னெல்லாம் செய்யணும், இப்படித்தான் யோசிக்கணுமே தவிர அதிலிருந்து விலகுவது, தன்னை ஒதுக்கிக் கொள்வதற்காக நாம் எல்லாத்தையும் அப்படியே புறக்கணிச்சு வந்தோம் அப்படின்னு சொன்னால், ஆதாரம் வந்தோன்னு சொன்னால் கடைசியில் தொழுகைக்கும் ஆதாரம் இருக்காது, குர்ஆனுக்கும் ஆதாரம் இருக்காது, ஹதீஸுக்கும் ஆதாரம் இருக்காது. ஏன் அப்படின்னா இது எல்லாமே நம்மள்கிட்ட நேரடியாக அல்லாஹ் தரலை, மற்ற சஹாபாக்கள் மூலமாக, இமாம்கள் மூலமாக, முஹதீஸீன்கள் மூலமாக நம்மளுக்கு வந்து சேர்ந்துருக்கு. இதில் ஆராய்ஞ்சோம் அப்படின்னு சொன்னால் ஆராய்கிறது அழகு, ஆனால் கடைஞ்சி எடுக்கக்கூடாது. அது எல்லாமே கடைசியில் எல்லாத்தையுமே புறக்கணிக்கிற மாதிரி தான் வரும். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வின் நேசத்திற்காக குர்ஆன் ஹதீஸை பார்க்கக்கூடியவர்களாக, ஆராயக்கூடியவர்களாக, அதன் மூலமாக அல்லாஹ் நமக்கு அந்த கல்வி ஞானத்தை தந்து அவனுடைய நெருக்கத்தை அடையக்கூடிய வாழ்க்கையை வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக.